எக்ஸல்ல ஒரு டைனமிக் நேம் ரேஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலா பார் கவனிங்க. ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். அதில் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்ல ரெஃபரன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட நம்பர் தான் 0. கமா கொடுத்தோம்னா ரோஸ் வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும் கொடுக்குறோம். கமா காலம்ஸும் 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும் கொடுக்குறோம். கமா இப்போ இங்க நம்பர் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக கொடுத்தா ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஹைட் ஆர்குமெண்ட்ல இப்போ வந்து கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் டைனமிக்கா இருக்கணும்ன்றதுக்காக. அதுல இந்த வேல்யூ ஆர்குமெண்ட்ல இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு இப்போ டபுள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ எண்டில் வந்து 0 காமிக்குது. 0 காமிக்கிறதுக்கான காரணம் வந்து ஹெட்டிங்கும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடுச்சு, இந்த ஹெட்டிங்கும் சேர்த்து. அதனால எண்டில் -1 கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த 0 வராது. இப்போ வந்து இப்போ இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிக்கலாம். Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிட்டு Ctrl F3 கொடுங்க. Ctrl F3 நேம் மேனேஜர்ல போயிட்டு நியூல போயிட்டு இப்போ நேம் வந்து டைனமிக்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து நேம் டைனமிக் கொடுத்துட்டு இங்க வந்து Ctrl V கொடுத்து அந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஈக்குவல் டு டைனமிக்னு கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துச்சு. இப்போ வந்து இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஈக்குவல் டு சம்னு கொடுக்குறோம், சம் ஃபங்க்ஷன். அதுல டைனமிக்ன்றதை கொடுத்துட்டு பென்ட்ல பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். சரி, இந்த பக்கம் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். டைனமிக்ன்றதை கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். அதில் வந்து டைனமிக் அந்த நேம் ரேஞ்சை கொடுத்துட்டு இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். அதில் டைனமிக் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த செல்லையும் கவனிங்க. இங்கே வந்து டைப் பண்ணால் இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 56 கொடுக்குறேன், இப்போ 78 கொடுக்குறேன், இப்போ 16 கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே எரேஸ் பண்றேன்னா அதை அப்படியே எரேஸ் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் டைனமிக் நேம் ரேஞ்ச். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.